ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். களி வித்து கருவாட்டு குழம்பு. களிக்கு ப்ளைன் வாட்டர் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க போது இந்த டைமில் நம்ம வந்து பச்சரிசி போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா அளவோ அதை போட்டுக்குங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அரை உப்பு சேர்த்துக்குங்க. குழம்புலையும் கொஞ்சம் உப்பு போடும்ல, ஸோ அதனால் களியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம சைடில் அப்படியே குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கு தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தனி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு அடங்கினதும் பூண்டு, கறிவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்க லேட்டாகும். அந்த கேப்பில் நம்ம சாதம் வெந்துடுச்சு. களிக்கு கேழ்வரகு மாவு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகி மாவு போட்டுக்கலாம். கரைச்சும் ஊற்றலாம், பவுடராகவும் போடலாம். பவுடராக போட்டால் இப்படி நல்லா லேசாக தூவணும். அப்படியே ஒரே இடமா போட்டிங்கன்னா சரியாக வேகாது. ஃப்ரெண்ட்ஸ், மாவு போட்டது வந்து லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடிடுங்க. தக்காளி குழஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கேற்ப மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வதக்குங்க. ஸ்மெல்லு கொஞ்சம் மாறும். அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டேஸ்ட்டு நல்லா நிறைய எப்படி சொல்கிறது, நல்லா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கணுன்னு முருங்கைக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. கொதிக்கும் போது ஆட் பண்ணுங்கள். போட்டு வதக்கும் போதெல்லாம் போடக்கூடாது, அது ஃப்ளேவரே மாறிடும். எப்பயும் முருங்கைக்காய் சாம்பாருக்குமே கொதிக்கும் போது தான் போடணும். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ராகி மாவு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே மத்து காம்பு போட்டு கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது கொதிக்கிட்டோம் நல்லா. முருங்கைக்காய் வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம களி வந்து உருண்டை செஞ்சுக்கலாம். களி பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டை செய்யறதுக்கு வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் உருட்டுற மாதிரி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் ஷேப்பாக வரும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது கொஞ்சம் கிணமாக போட்டுக்கங்க. ஒருத்தருக்கு ஒரு உருண்டை வர மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு போட்டு வெந்துடுச்சு. கருவாடு வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். மல்லித்தழை போட்டு ஒரு கொதி தான் விடணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அது வாசம்லாம் போயிடும், டேஸ்ட்டே கொஞ்சம் மாறும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இலக்க செஞ்சுருக்கேன், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். டைட்டாக செஞ்சால் சாப்பிட நல்லா இருக்காது, ஆனால் ஷேப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் இலக்காய் செஞ்சுருக்கேன். டுடே டின்னர் இது தான் எங்கள் வீட்டில். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். களி வித்து கருவாட்டு குழம்பு. என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.